வெல்கம் டு நம்ம சினிமா. இப்போ 1991 வருஷம் ஏப்ரல் 14 கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு கிரிமினல் அரசாங்கத்துக்கு எதிராக காட்டுக்குள்ள போட்டி அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த படம் இப்போ கேப்டன் பிறந்த நாள் முன்னிட்டு இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் கழித்து இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி பேசணும்னா 1991 நடந்த சுவாரஸ்யமான தகவல்களோடு இந்த படத்தை பத்தி பேசலாம். இந்த படம் புதுசுல சின்ன தம்பிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதை விட பிளாக் பஸ்டர் ஹிட்டு இந்த கேப்டன் பிரபாகரன் படம் தான். இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை விவாதம் பண்ணாரு. சரி, நம்ம ஒரு ஆக்ஷன் படமா எடுக்கலாம். படத்தோட டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர் ஒரு ஆக்ஷன் படமா எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பனை பத்தி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கோம். இப்ப மாதிரி சோசியல் நெட்வொர்க் எல்லாம் கிடையாது. அப்ப ரேடியோ, நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வரும். பஞ்சாயத்து போர்டுல ஒரு டிவி இருக்கும். அதாவது கிராமங்கள்ல பஞ்சாயத்து போர்டுக்கும் தனியா ஒரு டிவி இருக்கும். அதுல தூர்தர்ஷன் சேனல் மட்டும்தான் இருக்கும். அதுல நியூஸ்ல இந்த மாதிரி எல்லாம் சந்தன கடத்தல் வீரப்பனை பத்தி ஒரு நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அது விட்டா இப்ப நியூஸ் பேப்பர்ல, அது விட்டா வானொலியில, அதாவது ரேடியோல சந்தன கடத்தல் வீரப்பனை பத்தின ஒரு விஷயங்களை இந்த நியூஸ் எல்லாம் இதுல எல்லாம் கேட்டிருப்பாங்க. சரி, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆர்கே செல்வமணி சார் ஒரு யோசனை வந்துச்சு அவருக்கு. சரி, இந்த மாதிரி வீரப்பன் கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம். சரி, அந்த வீரப்பன் சரி கர்நாடகா தமிழ்நாடு போலீஸ்காரங்க கிட்டயே கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு சந்தன கடத்தல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு, சரி இவரோட கதையை படமா எடுப்போம். கதையில நம்ம கேப்டன் இந்த வீரபத்ரனை பிடிக்கிற மாதிரி, அதாவது படத்தோட கேரக்டர்ல வீரபத்ரன்ங்கிற ஒரு கேரக்டர் இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல இருக்கும். இதை கேப்டன் விஜயகாந்த் அவர் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதை படமாவும் எடுத்துட்டாரு. இந்த படத்துல வில்லன் பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு முதல் படம் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் தான். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல வில்லத்தனமா நடிச்சிருப்பாரு நம்ம மன்சூர் அலிகான். இது அவருடைய முதல் படம் மாதிரியே இருக்காது. அதாவது பல படங்கள் நடிச்சு ஒரு அனுபவப்பட்ட ஒரு வில்லன் நடிகரா தான் தெரியவாரு. ஆனா இந்த படம் முதல் படம். அவருடைய டைலாக், அவருடைய நடிப்புல எல்லாம் பயங்கரமா மாட்டிருப்பாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் இப்ப மாதிரி சிஜி ஒர்க்கு, ஏதோ ஒரு சாதாரண காட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சறது, ஒரு டூயட் பாடுறது, அந்த மாதிரி எல்லாம் சும்மா ஒரு டம்மியாவில் இது பண்ணியிருப்பாங்க. டம்மியான செட்டெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த காலத்திலேயே பெரிய ஃபாரஸ்ட், மலை சார்ந்த பகுதியில படம் எடுத்திருக்காங்க. ஆபத்து அதிகமா தான் இருக்கும். எனக்கு இல்ல, வீரபத்ரனுக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல் காட்சியில சரத்குமார் தோன்றுவாரு. இந்த சரத்குமார் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ல ஒரு 2-3 படம் பண்ணாரு. அந்த படத்துல சரியா ஜனங்களுடைய மத்தியில கரெக்டா ரீச் ஆயிருக்க மாட்டாரு. ஒரு 2-3 படத்துல சின்ன சின்ன கேரக்டர் செஞ்சிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல அரை மணி நேரத்துல சரத்குமார் தோண்டி இருப்பாரு. அவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர். சந்தன மரம் கடத்துற ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்குவாரு. அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்காக போவாரு. போய் அங்க சந்தன மரம் வெட்டுவாங்க. ஒரு மினிஸ்ட்ரு தலையீடு இருக்கும். அந்த மினிஸ்ட்ரு போட்டு தருவா அப்படி வீரபத்ரன் கிட்ட போட்டு தருவா அப்படி போட்டு தந்ததுக்கு அப்புறம் வீரபத்ரன் சரத்குமார் கொன்றுவாரு. இதை அரை மணி நேரம் படமா எடுத்திருப்பாங்க.
இந்த அரை மணி நேரத்துல வந்து சரத்குமாரோட போர்ஷன் முடிஞ்சிடும். அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு நம்ம கேப்டன் வருவார். சரத்குமாரோட தங்கச்சியும் அவங்க அம்மாவும் வந்து கேப்டன் பிரபாகரனை வந்து பார்க்க வந்துருவாங்க, சென்னை வருவாங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி மிரட்டி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஒரு விபச்சார வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு எல்லாம் ஐடியா பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம கேப்டன் காப்பாற்றிடுவார். காப்பாற்றினதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து வாதாடுவார். இந்த பிரச்சனை வந்து கோர்ட் வரைக்கும் போகும். நல்லா வாதாடுவார். இந்த மாதிரி நான் செஞ்சது கரெக்டு தான், அதாவது தப்பு பண்ணுற போலீஸ்காரங்களும் இருக்காங்க, இதுக்கு துணை போகிற அதிகாரிகளும் இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் இப்போ பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. வாதாடி அந்த வழக்கில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் சரி இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சரத்குமாரோடைய பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து விஜயகாந்துக்கும் ரூபினிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார் நம்ம சரத்குமார். ரூபினியோட அப்பா வந்து ஒரு மினிஸ்டர். அது மினிஸ்டர் பொண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவாரு. இதை பிடிக்காத மினிஸ்டர் வந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவாரு. யார? நம்ம சரத்குமார். டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்க வீரபத்திரனோட கூட்டாளிகள் அவங்கெல்லாம் வந்து இவரை வந்து கொன்றுவாங்க. கொன்னுட்டாங்க. ஓகே, இப்போ இதை வந்து கேப்டனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் வந்து இந்த விஷயம் தெரியாது. தெரியாமே வந்து நம்ம கேப்டன் மறைச்சிருவாரு. சரி, இந்த மாதிரி என் நண்பனை வந்து கொன்னுட்டாங்க, எனக்கு சத்தியமங்கலம் காட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாரு. எனக்கு சத்தியமங்கலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்ஃபர் இப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு. இது வந்து சத்தியமங்கலம் வந்து சந்தன மரத்தை வெட்டுற இடம், சாதாரண ஊர் கிடையாது, சந்தன மரம் வெட்டுற ஊரு, நீ அங்கெல்லாம் போனா உயிரோட திரும்ப முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் மிரட்டுவாங்க. அந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படாம தைரியமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாரு. அது முடி வெட்டுற இடம் இல்ல தம்பி, சந்தன மரம் வெட்டுற இடம். அங்க போய் வீரபத்திரனை பிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதையா இருக்கும். அந்த ஆர்கே செல்வமணி சார் வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிறத வந்து சுவாரஸ்யமா எடுத்திருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கினது தெரிஞ்ச உடனே வந்து தொடர்ந்து அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்கும். அதாவது மினிஸ்டர், அந்த வீரபத்திரனோட கூட்டாளி, அதாவது துணை போற மினிஸ்டர், போலீஸ், கலெக்டர், இவங்க மூலியமா வந்து நம்ம கேப்டன் பிரபாகரனுக்கு வந்து அச்சுறுத்தல் வரும். பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பால் போடுறவன் வந்து கிட்ட வந்து போய் பால்ல வந்து விஷத்தை கலந்து குடும்பத்தை கொல்றதுக்கு ஐடியா பண்ற ஒரு சீனா இருக்கட்டும். ட்ரெயின்ல போகும்போது வீரபத்திரனோட கூட்டாளி வந்து அவங்க குடும்பத்தை அட்டாக் பண்ற சீனா இருக்கட்டும். அங்க போனதுக்கு அப்புறம் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள வீரபத்திரனோட கூட்டாளிக விஜயகாந்தை அட்டாக் பண்றதா இருக்கட்டும். வீரபத்திரனோட கூட்டாளிக வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களை போய் துன்புறுத்தி கேப்டன் பிரபாகரனோட அம்மா காந்திமதியை வந்து கொல்றதா இருக்கட்டும். இந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிறது வந்து கரெக்டா கொண்டு போயிருப்பாரு. அதாவது அங்க வந்து இந்த வீரபத்திரனை பிடிக்கிறத பத்தின ஒரு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. சுத்தியும் வந்து வழிகள் இருக்கும், சந்தனமா கடத்துற ஒரு ரூட்டு, இதெல்லாம் வந்து எந்தெந்த ரூட்ல வந்து கடத்துறாங்க, எந்தெந்த பகுதியில வந்து போலீஸ் இருக்கு, செக் போஸ்ட் இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து விழாவரியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்க வந்து போலீஸை போடுவாரு. அதையும் மீறி வந்து சந்தன மரம் வந்து கடத்திட்டு தான் இருப்பாங்க, இவரை வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்படி போகும்போது ஒரு போலீஸ்காரரே வந்து வீரபத்திரனுக்கு வந்து துணை போறாரு. இந்த வழியில வந்து நான் சந்தனமரத்தை வந்து கடத்துறேன், இப்படி கடத்தும் போது வந்து பிரபாகரனை வந்து நமக்கு உணரலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்றாங்க. அந்த பிளானையும் வந்து முறியடிச்சு வீரபத்திரன் இருக்கிற இடத்த வந்து பக்கம் நெருங்கி இருப்பாரு. வீரபத்திரனுடைய வீட்டுல அவங்க பொண்டாட்டி, குழந்தைங்க 2 பேர்த்தையும் வந்து கடத்திடுவாரு. கடத்தினதுக்கு அப்புறம் சுத்தி வந்து கமாண்டோஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கூட்டாளிகளையெல்லாம் அட்டாக் பண்ணி கொன்னு வீரபத்திரனை வந்து உயிரோட வந்து பிடிச்சி கொண்டு வருவாரு நம்ம பிரபாகரன். இப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரோட கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா அதாவது
பொதுமக்கள் மத்தியில, அதாவது ஒரு பெரிய ஒரு கூட்டமே கூடும், இழுத்துட்டு வருவாரு, அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி இழுத்துட்டு வருவாரு. அப்போ வீரபத்ரனுடைய வலது கையா செயல்படுற போலீஸ், கலெக்டர், மந்திரி இவங்க எல்லாம் வந்து வீரபத்ரனை வந்து போட்டு தள்ளணும், அவன் உண்மையை சொல்லிட்டா நம்ம குட்டு வெளிப்படும்னு சொல்லி வீரபத்ரனை வந்து கொண்டுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் என்ன பண்றாரு, அந்த கலெக்டரை கொண்டுடுறாரு, அந்த வீரபத்ரனை சுட்ட அந்த போலீஸையும் கொண்டுடுறாரு, அந்த அரசியல்வாதியும் வந்து கொண்டுடுறாரு. கொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல வந்து வாதாடுறாரு நம்ம கேப்டன். நாளைக்கு நைட் வீரபத்ரன் கோஷ்டி திம்போ வழியா மைசூருக்கு லாரியில சந்தன மரத்தை கடத்த போறாங்க. அந்த கேப்டன் வாதாடுற காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால் பறக்க வசனங்கள் இருக்கும். அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் யார் பாத்தீங்கன்னா லியாகத் அலி கான். அதாவது முதல் காட்சியில விஜயகாந்தை காட்டும் போதும், கோர்ட்ல வந்து வசனம் பேசும்போதும், அதாவது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வசனம் பேசும்போதும் சரி, அதிகாரிகிட்ட வந்து பேசும்போதும் சரி, வீரப்பனுடைய சொந்த ஊர்ல வந்து உணவுப் பொருட்களை எல்லாம் அனுப்பிட்டு இருப்பாங்க, அந்த ஊர்லயும் வந்து பொதுமக்கள் கிட்ட பேசுறதும் சரி, இந்த இறுதி காட்சியில நீதிமன்றத்துல பேசுறதும் சரி, தான் வந்து நிரபராதி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க அந்த அளவுக்கு வசனம் பேசியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து வசனத்தை எழுதியிருப்பாரு லியாகத் அலி கான். இந்த காட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா எடுத்திருப்பாரு ஆர்.கே. செல்வமணி சார். கொடுக்குற ஆதாரங்கள் வெளியே தெரிஞ்சா உங்க ஆட்சியை கவுந்தாலும் கவுந்துரும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சரத்குமாரோடைய வந்து காதலியா வந்து ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. இந்த ரம்யா கிருஷ்ணனுக்கு பாத்தீங்கன்னா வந்து 2 பாடல் இருக்கும் படத்திலேயே, வெறும் 2 பாடல் தான். 2 பாடல்லையே வந்து அசத்தல் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஆக்சுவலி வந்து இந்த படத்துல முதல்ல வந்து பாடல் காட்சியே வேணாம் அப்படின்னு தான் டைரக்டர் முடிவு பண்ணாங்க. சரி, ராஜா சார் இருந்துட்டு சரி எதுக்கு நாம அந்த படத்துக்கு மியூசிக் போடுறோம், ஒரு 2 பாட்டாவது இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு 2 பாட்டுக்கும் வந்து கம்போஸ் பண்ணிட்டாரு. சரி, பாட்டு வர்ற மாதிரி காட்சியும் படமாக்கிட்டாரு நம்ம ஆர்.கே. செல்வமணி சார். இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா ரீலீஸ் ஆகி 35 வருடங்கள் கழித்து தியேட்டர்ல இன்னும் சூப்பரா ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வெற்றி பெறணும், முதல் 91ல எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சோ அந்த அளவுக்கு வெற்றி பெறணும். இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அவரை வாழ்த்த எனக்கு வயதில்லை, அவரை நான் வணங்குறேன். உங்கள் புகழ் வந்து நீங்க இல்லைனாலும் உங்க புகழ் வந்து என்னைக்குமே நிலைச்சிருக்கும்.